என்ன சோல சௌக்கியமா? அடியாத்தி ஆறுனது நாளை பார்த்தா தெரியல. என் பொஞ்சாதிதான், பேரு சரசு. என்ன உன் பஞ்சாதி செத்தப்ப கூடவே சாக போறேன்னு அழுத. இப்ப ஒரு செத்த ஈரங்காயத்துக்கு முன்னாடி இன்னொருத்தைய கட்டிட்டு வந்து நிக்கிற. என்னதாகி செய்ய சொல்ற? வீட்டு வேலை செய்யணும், காடு கரை எல்லாம் பார்க்கணும், மாடு கண்ணெல்லாம் கவனிக்கணும். எனக்கும் சின்ன வயசு, பொஞ்சாதி இல்லாம இருக்க முடியுமா? 1000 தான் இருந்தாலும் நான் ஆம்பளை இல்ல. அப்போ வேலைக்காரி கணக்கா வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஆம்பளைக்கு ஆசை வரப்ப கூட படுக்கிறதுக்குன்னே பொஞ்சாதிங்கிற. என்ன செய்யறது? பொட்டச்சியோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. போட்டா போய் சட்டி புட்டி கழுவி ஒரே வைக்கி. இப்படித்தான் இருக்க நின்னு பொம்பளை. இங்க வா, மூட்டையை நீ தூக்கு. கூடைய குடுமா குடி. ஆம்பளை கலப்பைய புடிச்சு உழுதா பொம்பளை வித விதைக்கிறான். வெளியே வந்த வெட்டி போடுவேன். ஏன் மாறி முத்து, உன் பொஞ்சாதி ரொம்ப நாளா ஆளை காணல. அவ ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. இனிமே வரவே மாட்டான். வரமாட்டாளா? ஐயோ, இந்த தாரக மந்திரத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில பாதி வேலை பொம்பளை செய்யறப்போ, பொம்பளை செய்யற வேலையில பாதி வேலை ஆம்பளை செய்யணும் இல்ல. ஒப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டானுங்களா? அவனுங்களுக்கு இதாலேயே புத்தி கொடுக்கணும். இருளாயி பயந்துட்டியா? பொட்டாச்சி குளிக்கிற இடத்துக்கு வந்தது இல்லாம மேல வேற கை வைக்கிறியா? அறிவில்ல உனக்கு? என்ன நீ இப்படி பேசுற? பின்ன நீ செஞ்ச அசிங்கத்துக்கு வேற எப்படி பேச சொல்ற? இல்ல சொல்ல, நான் உன்னை கட்டிக்க போறவன் தான். அதுக்காக ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் அவுத்து போட்டு கட்டி பிடிக்க சொல்றியா? அதுக்கு வேற ஆளு பாரு. சொல்ல இனிமே மூஞ்சிலே முழிக்காத. ஏண்டி சென்னினே, ஓ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தானே ஒதுங்கி ஒதுங்கி போறேன். பிறவதுக்கு என் பின்னாடி சுத்துறவா? நில்லு சொல்ல, உன்னை பார்த்து பேசிட்டு போகணுந்த கருக்கல்ல இருந்து பட்னியாவே கிடக்க. நான் செஞ்சது தப்புத்தேன். இனிமே நம்ம கல்யாணத்துக்கு பிறகு கூட உன்னை கேட்காம தொடவே மாட்டேன். என் கூட பேசு சொல்ல. பொம்பளைன்றவ குலுக்கக்குள்ள இருக்கிற அரிசி கணக்கா அள்ளி எடுத்து ஆக்கி தின்ற வரைக்கும் பத்திரமாத்தான் இருக்கணும். கட்டிக்கிற உருத்து இருந்தாலும் தொட்டு விளையாட எனக்கு ஊக்கம் இல்லையா? என்னமோ தெரியல, உன்னை பார்க்காம உன் கூட பேசாம என்னாலையும் இருக்க முடியலையா? யோ, இப்ப ஊதையா? ஏய், ஒச்ச நிச்சயம் இருக்க போது மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிடி. அடுத்த வாரமே நல்ல முகூர்த்த நாள். அப்பவே கல்யாணத்தை மூச்சிருவோம். சரிங்க. காலமழை பெய்யற நேரம் காலகாலத்துல புறப்படுங்க. தாய், நானும் உங்க ஆத்தாலும் பசி ஏத்திட்டு வரோம். சூதானமா இருக்கியா? சரியா? எங்க ஆத்தா வைவா, நான் வாரேன்.
இந்த காலத்து இளந்தாரி பயலுக வெள்ளையும் சொல்லியமா போட்டுக்கிட்டு வெட கோழிங்க பின்னால சுத்தத்தான் லாய்க்கு. நான் போய் என்ன பண்றேன் பார். கம்ப விலகடா அடிடா கொட்டா. உனக்கு வயசாகி போச்சு, நீ அப்படி ஒதுங்கி நில்ல, நான் அடிக்கிறேன். ஆமா கிழிக்கிறதா இல்லையான்னு பாரு. அடி மச்சான். நில்லு நான் தூக்குறேன். அடி தூக்கிட்டனே. இருங்கப்பா மச்சான், எனக்கு பதிலா என்னாலே அடிக்க முடியல, உன் மாவன் அடிச்சிருவானா? டேய், இப்ப நான் அவனை அடிக்க வைக்கிறேன்டா. என்ன பந்தயம்? பந்தயமா? உன் மகன் இல்ல, என் மக கிட்ட ரகசியமா ஒண்ணு கேட்டான், அதை கொடுக்க சொல்றேன். ஐயோ, இத போய் பொதுவுல சொல்லிட்டுனே, நான் ஒரு இருக்கேன். என் மகன் என்கிட்ட கூட சொல்லாம அப்படி என்ன ஆசைப்பட்டு கேட்டான்? ஏண்டா, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? உனக்கு சோறு போடலையா, இல்ல துணிமணி எடுத்து கொடுக்கலையா, இல்ல நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? அவகிட்ட கேட்டதை என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனாடா, இல்ல நான் கொடுக்க மாட்டேன்ற. டேய், அத நீ கொடுத்தா நல்லா இருக்காதடா. ஏண்டி அப்படி என்ன தடி என் மகன் உன்கிட்ட கேட்ட? சொல்லுடி. ஐயோ, என் புள்ளைய விடுங்க. அது ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கு போற ஆசையில ஒரே ஒரு முத்தம் கேட்டான். அப்போ என் மகன் இந்த உரிய அடிச்சுட்டான்னா உன் மகன் முத்தம் கொடுப்பான்னு சொல்ற. மகனே, கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுடா, ஒரு நாள் கூட உன் ஆத்தா முத்தம் கொடுத்தது கிடையாதுடா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்குது, அசத்து போ. பந்தயத்துல ஜெயிச்சுட்டு முத்தம் கொடுக்கிறது என் பொஞ்சாதி சாகும் பொழுது என் மகளை என் அண்ணன் மகனுக்கு தான் கட்டி கொடுக்கணும், நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே செத்து போன. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் என் மக உன் மகனை புருஷனா நினைச்சுதான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற. அவ ஆசையை கலைச்சிடாத மச்சான். நிறுத்துற. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி புலம்புற நீ? அதானே, ஏதோ பிள்ளைய பார்க்க கூடாத கண்ணு பாத்துருச்சு, படக்கூடாத கை பட்டுருச்சு, அதுக்காக வீட்டுக்கு வர சீதையே வேணாம்னு சொல்லிடுவானா? என்னங்க, இப்பவே போய் தாலி மிஞ்சி சீலை துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம்.